வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு வந்து என்ன நாங்கள் செய்ய போகிறோம்? இன்றைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது, அதுலேயும் ஒரு ஆள் வந்து தொடர்ச்சியாக கேட்டிருந்தாரு. நான் பார்த்து கொண்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஃபுல்லாக வந்து அந்த கமெண்ட்ஸில் வந்து இப்போ அக்கா கேசரி செய்து காட்டுவீங்களா, இப்போ அக்கா கேசரி செய்து காட்டுவீங்கன்னு தான் வந்து கொண்டு இருந்தது. அதுதான் என்ன இன்றைக்கு நாங்கள் கேசரி தான் செய்ய போகிறோம். இது ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாமே, பலகார வகைக்குள்ளே தான் பெறும். இது நாங்கள் அதான் செய்து காட்ட போகிறோம். அப்படியே இந்த இயற்கையை ரசித்து கொண்டு வாங்க கேசரியை செய்து இந்த இயற்கையான இடத்துலேருந்து சாப்பிடுவோம். என்ன அதை விட இப்போ வெயில் காலம் வந்துட்டு ஃபுல்லாக வெயில் வந்துட்டுது. வெயில் காலமில்லை, இன்றைய நாள் ஃபுல்லாக வெயிலாகவே தான் இருந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு கேசரி செய்ய போகிறோம். கேசரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 கப் அளவில் ரவை எடுத்துருக்கிறோம். அதுவும் ரவை வந்து நல்ல வடிவாக அரிச்சு எடுத்துருக்கிறோம். ரவை எப்போவுமே நாங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு முதல் வந்து வடிவாக அரிக்க வேணும். ஏனெண்டா நான் முன்னத்தைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், பூச்சி புழு வண்டுகள் எதுவும் பெறக்கூடும், அதுக்காக அரிச்செல்லாம் வடிவாக எடுத்துருக்கு. நாங்கள் இது பேணிச்சுண்டு, நாங்கள் புட்டு கொத்துற பேணிச்சுண்டு இதால் 3 கப் அளவில் எடுத்துருக்குறோம். நாங்கள் 3 கப் எடுத்தால் இதுக்கு வந்து பால் வந்து 1 கப்புக்கு 2 கப் பால் வீதம் விடணும். நாங்கள் 1 கப் வந்து ரவை எடுத்தால் 2 கப் பால் விடணும். நாங்கள் 3 கப் அளவில் ரவை எடுத்துருக்கிறோம். அப்போ 6 கப் பால் எடுக்க வேணும் இதுக்கு. அதுக்காக தான் நாங்கள் கப்பையும் கொண்டு வந்தோன்னா அளவு சரியாக சொல்கிறதுக்காக. இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டி ரவையை நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த சட்டிக்கெலாம் வறுத்தெடுக்க போகிறோம். சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் அரிச்செல்லாம் வச்சுருக்கிற ரவையை போட போகிறோம். நாங்கள் இப்படியே வறுக்க தொடங்குவோம். அடுப்பு வந்து அளவான தணலில் இருக்கணும், நல்லா எரியக்கூடாது. எரிஞ்சால் ரவை வந்து கருகி போடும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த நல்லா வறுபட்டுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நிறம் மாறும். எங்களுக்கு ஒரு நிறம், ஒரு பொன்னிறமாக வரும். அதோடு அப்படி முறுமுறுப்பாக வந்துடுன்றவை. ஒரு நிறம் வந்து நாங்கள் போட்டதுக்கும் நல்லா வறுபட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும் நிறம். இப்போ அது வரைக்கும் நாங்கள் வறுப்போம். இப்போ ரவை நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டுது பாருங்க. இந்த ரவை எங்களுக்கு நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. அதோடு நாங்கள் போட்டதுக்கு நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது. எங்களுக்கு இந்த பருவத்தில் வறுத்தா சரி. நாங்கள் இப்படியே இறக்குன்றவையா அப்படியே ஒன்றுக்க போட்டு அப்படியே ஆற விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கேசரிக்கு தேவையான பிளம்ஸ் காஜு எல்லாத்தையும் நெய்யில் பொரிச்செடுக்க போகிறோம். இந்த தாஜிக்கையை தான் பொரிச்செடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் விடுவோம். இதுக்கெல்லாம் பொரிக்க போகிறோம். இந்த கஜுவும் பிளம்ஸும் தனித்தனியாகவே பொரிச்செடுப்போம். இப்படியே நாங்கள் கஜுவை போடுவோம். கஜு வந்து கருகக்கூடாதுங்களுக்கு. கஜு உங்களுக்கு நல்லா நெய்யில் பொரிஞ்சிட்டு நாங்கள் எடுப்போம். கஜு வந்து நாங்கள் ஒரு 50 கிராம் அளவில் போட்டிருக்கிறோம். நீங்கள் 100 கிராம் அளவில் போடலாம், பிரச்சனை இல்லை. நல்ல வாசமாக இருக்குது. அதோட அதுதான் அது ஒரு நெய்யில் பொரிச்சதில்லை. இந்த நெய்யுக்குள்ளேயே நாங்கள் பிளம்ஸையும் போட்டு பொரிச்செடுப்போம். பிளம்ஸ் நாங்கள் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துருக்குறோம். இந்த பிளம்ஸ் காஜு எல்லாம் பொரிக்க நெய்யில் வந்து அடுப்பு வந்து கூட எரியக்கூடாது. பாருங்கள் நல்லா பொரிஞ்சொன்று வந்துட்டுது பாருங்கள். இப்படியே நாங்கள் பிளம்ஸையும் எடுப்போம். பிளம்ஸ் எல்லாம் ஊதி கொண்டு வந்துட்டு நாங்கள் இந்த சட்டிக்கு தான் கேசரி கிண்ட போகிறோம். கேசரி கிண்டக்க நல்ல கொஞ்சம் ஐதான பாத்திரமாக இருந்தால் தான் எங்களுக்கு கிண்டிக்கொள்ள சுகமாக இருக்குது. நாங்கள் இந்த கப்பால் தேங்காய் பால் வந்து 6 கப் அளவில் பால் எடுத்துருக்குறோம். திருப்பி பால் புளிஞ்சு எடுத்துருக்குறோம். பாலை விடுவோம். பால் நல்லா காய்ச்சோணும். அதோடு பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்க பார்க்க நாங்கள் ஆற்றி விட்டு கொண்டிருக்கணும். சில பேர் வந்து தண்ணியில் செய்வினோம் இந்த கேசரி. தேங்காய் பாலில் செய்தால் நல்லாயிருக்கும். அதோடு இன்னொன்று நாங்கள் டின்பால்லையும் செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பால் வந்து கொதிக்கணும். அதே சமயத்தில் திரையை பார்க்கும். நாங்கள் இப்படி ஆற்றி கொண்டு இருக்கணும்.
பாலங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இது சாதாரண தண்ணி, பச்சை தண்ணிக்கெலாம் கேசரி பவுடர்னு கேட்டால் தருவினம். இது வந்து நிறத்தை காட்டும் கூடுதலாக. பார்த்திங்கன்னா கிணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக எங்களுக்கு அளவான நிறத்துக்காக தான் இதை போடுறோம். நாங்கள் கூட போட்டால் கைக்கும், அதை விட கேசரி வந்து நல்லா வராது. பாருங்க, இதை போட்டு நாங்கள் கரைச்சி எடுக்க போகிறோம். தேங்காய் பாலங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இதோட வந்து கலந்து வச்சுருக்கிற கேசரி பவுடர் கலரிங்க விடுவோம். நாங்கள் அதோட பார்த்திங்கன்னா வறுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு கிண்ட தொடங்குவோம். நல்ல வடிவாக கிண்ட வேணும். இந்த கட்டியெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் உடைச்சி கிண்டி விடணும். இப்போ வந்து அடுப்பு வந்து நாங்கள் நல்ல தணல்லாம் விட்டு கிண்டோணும். ஏன்னா டக்குன்னு இறுகி கொண்டு வரும். அப்போ நாங்கள் கொஞ்சம் தணலில் விட்டு அப்படியே தொடர்ச்சியாக நல்ல வடிவாக கிண்டோணும். முதல் தரம் எங்களுக்கு கிண்டேக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி இருந்து நாங்கள் நல்லா கைவிடாமல் நல்ல வடிவாக கிண்டோணும். பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கப்பால் தான் ரவை எடுத்து நாங்கள் 3 கப், அதே மாதிரி 3 கப் அளவில் சீனி போட போகிறோம். நீங்கள் சீனி வந்து இனிப்பு குறைவாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இப்படி போடக சீனி வந்து எங்களுக்கு உருகி கொடுக்க, இந்த பருவத்தில் போடக சீனி கொஞ்சம் எங்களுக்கு கசிஞ்சு கொடுக்கும். அப்போ கிண்டுறதுக்கு சுகமாக இருக்கும். அடுப்பு எப்போவுமே கொஞ்சம் இந்த டைமில் நல்ல தணலில் தான் இருக்கணும். அடுப்பு எரியக்கூடாது. நாங்கள் இந்த பருவத்தில் ஒரு 3 கரண்டி அப்படி அளவில் நெய் விடுவோம். இப்போ நல்ல வடிவாக கிண்டி விடுவோம். நல்ல தொடர்ச்சியாக நல்ல வடிவாக கிண்டி கொண்டிருக்கணும். இனி வந்து ஒரு அளவான நெருப்பில் எங்களுக்கு எரிஞ்சால் சரி. முதல் வந்து ஆரம்பத்தில் தணலில் இருக்கணும். ஏன்னாண்டா போட்டோன்னா ரவை இறுக பார்க்கும், எங்களுக்கு இறுகி கொண்டு வரும். அப்போ நாங்கள் கொஞ்சம் தணலில் விட்டுட்டு பேர்ந்து கொஞ்சம் அடுப்பை எரிச்சு கொண்டு நல்லா கிண்ட வேணும். எங்களுக்கு பாருங்க நல்லா அப்படி கிண்டி கொண்டு வரைக்க தாச்சில் வந்து எங்களுக்கு ஒட்டாமல் வருங்க. சரி பாருங்க, இங்கே அப்படி வருதுண்டு அப்படி அந்த சுருண்டு கொண்டு வருது பாருங்க. இந்த பருவத்தில் நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற ப்ளம்ஸ் கஜுவையும் போடுவோம். இப்படியே போட்டு நாங்கள் நல்ல வடிவாக திருப்பி கிண்டி விடுவோம். நாங்கள் வாசத்துக்காக கடைசியாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட போகிறோம். ஏலக்காய் போட்டுட்டு நல்ல வடிவாக இப்படியே நல்லா பிரட்டி கிண்டி விடணும். இன்னொரு 2 நிமிஷம் இப்படியே நாங்கள் கிண்டினா சரி. பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேசரி நல்ல வடிவாக கிண்டு பட்டுட்டுது. நாங்கள் இனி இறக்கி ஒரு ரேயில் அப்படியே சமமாக பரப்பி விடுவோம். இப்படி நல்ல வடிவாக நாங்கள் அமர்த்தி பரப்பி விடணும். அதுக்கு வாழை இலையால் நாங்கள் இப்படி அமர்த்தி விட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லாடி தட்டை அகப்பை மாதிரி ஏதாவது அகப்பை இருந்தால் நீங்கள் இப்படி சமமாக பரப்பி விடுங்க. நாங்கள் வந்து நல்ல இறுக கிண்டினாங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு 2 நாளைக்கு நாங்கள் வெளியிலேயே வச்சு பாவிக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக கிண்டினாலும் அப்படி அந்த பருவத்தில் இறக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு நாள் இப்போ இன்றைக்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது நல்ல வடிவாக நாங்கள் இறுக கிண்டினது வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் கிண்டினாங்கள். என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால் 2-3 நாளைக்கு வச்சு பாவிக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது வந்து இப்படியே இறுகி நல்லா நாங்கள் பீஸாக வட்டி எடுக்கிறோன்னா ஒரு 2 மணித்தியாலும் இப்படியே இறுகி இருக்கும். இறுகினா பிறகு நாங்கள் வட்டி எடுக்கலாம் பீஸாக. உடனே சாப்பிட்றோன்னா இப்படியே நாங்கள் வட்டி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 மணித்தியாலம் ஆகுது. சின்ன கல்லும் பார்த்து கொண்டிருக்கணும். இனிப்பு தானே அவர் விரும்பி சாப்பிட்றதுக்காக பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் இப்போ வெட்டுவோம். பாருங்க இப்படி இருக்கு. வாழை இலையில் போட்டுட்டு அப்படியே கவிட்டு போட்டுட்டு தான் நாங்கள் வெட்ட போகிறோம். ஒரு ரே ஒன்று இங்கே வந்துட்டு இந்த ரேண்ட் அஜ்ஜும் அப்படியே வேறுங்க அப்படி விழுந்துருக்கேன். இனி நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறோம்.
ஆனால் ஒரு நல்ல ஒரு வாசம் அடிக்குது, அந்த நெய் வாசம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நாங்கள் நல்ல முருகை கிண்டி இருக்கிறோம். இந்த கேசரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த டிசைன்ல இருந்தாலும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நீ உங்களுக்கு நல்ல வாசம் கொண்டு வருது மொட்டைக்குள்ளே வேணா. இது வந்து இந்த என்ன சொல்கிற அந்த வித்தியாசமான ஒரு டிசைன் இல்லை. பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல இறுக்கமாக கிண்டினதும் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இங்கே இது நாங்கள் நல்ல இறுக்கமாக கிண்டினபடியாக 2 நாளைக்கு வச்சு நாங்கள் சாப்பிடலாம். இப்போ வந்து இதையும் சாப்பிட்டு கொண்டு பிளேண்டையும் குடிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்களென்றால் கேசரி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வேணா. அதோட வந்து பிளேண்டி தேநீர் எடுத்து கொண்டு வச்சுருக்கிறோம். அப்போ சாப்பிடுவோம் வேணும். அதுதானோ இதுக்கு பிளேண்டி தான். அதோட கேசரி எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு துண்டு இல்லை, பல துண்டு தான். விரும்புகிற அளவுக்கு எடுத்து சாப்பிடலாம். நெய் வாசம் தான் அடிக்குது. அது என்ன 2 கடையில் முடிஞ்சுது. சின்ன துண்டை வெட்டிட்டு நம்ம நடக்க வெட்டினாங்க. இந்த பாக்கெட்டை வச்சோன்னா கரைஞ்சி கொண்டு போகுது. சாப்பிடு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இனிப்பு தான், ஆனால் இனிப்பு வந்து உங்களுக்கு குறைவாக தேவைன்னு சொன்னால் சீனியை நீங்கள் குறைச்சே போட்டுக்கொள்ளலாம். இன்னொன்று டின்பால் சேர்க்குறேன்னு சொல்லி சொன்னால் டின்பாலுக்குள்ள சுடுதண்ணியை நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 1 கப் ரவைன்னா நாங்கள் சொன்ன மாதிரி 2 கப் பால் விடுங்கோண்டா. நீங்கள் டின்பால் வந்து திக்காக இருக்கும், அதுக்கு சுடுதண்ணியை வந்து அளவாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கஜி கடிவடைக்குள்ள நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு சுவா டக்குன்னு மாறுது. என்ன கஜி கூடுனதால ஒன்று எடுத்தாங்க. மாமாவுக்கு கஜி கூடுன்னு எடுத்து கொடுப்போம். கடி வரைக்கும் எப்படி இருக்கு? நானும் என்னென்றால் இருக்கைக்குள்ளே ஒன்று சாப்பிட்டா காணுமென்று தான் ஜோதிச்சேன். நான் மனம் விடுதில்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு இனிப்பு பலகாரம் மட்டும் தான் சொல்லணும். நல்லா இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. நிகழ்வுகள் திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாமந்திய வீடுகள் எல்லாம் முதல் போன உடனே ஒரு ஸ்வீட் குடிப்பினம் இனிப்பு, அது வந்து இது கொடுக்குறது இல்லாடி பூந்தி லட்டு கொடுக்குறது. பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ நாங்கள் நிறைய செய்து நாங்களே நன்றைக்கு. நீங்களும் வந்து இதை மாதிரி செய்து பாருங்க, நல்லா இருக்கும். அதை விட இதுக்கு வந்து நிறைய செலவுகள், நிறைய கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் தான் சொல்லணும். ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போமா? இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.